கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ ஜனங்களே, வண்ணாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். மோசையை கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து மோசே என்னும் பக்தனின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். சீனாய் மலையிலே தேவன் மோசையோடைய முகமுகமாக தரிசனமாகி தன்னுடைய வார்த்தைகளை மோசைக்கு கொடுக்கிறார். நாட்கள் கடந்து சென்றே கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலர்களுடைய இருதயமோ எகிப்திற்கு திரும்பினது என்பதை அப்போஸ்தலர்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனத்திலே ஸ்தேவானை கொண்டு தேவ ஆவியானவர் சபையார்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய இருதயமோ எகிப்திற்கு நேராக திரும்பினது என்று சொல்லி பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருவதற்கு காலதாமதம் ஆகிறது. இருதயம் எல்லாம் வழி விலகி போகி எகிப்திற்கு நேராக திரும்பினது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை கூட தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய காலம் நிறைவேறுவதற்கு சில நேரம் தாமதமாகும். அந்த தாமதமாகும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனை முழுவதும் விசுவாசிக்காமல், தேவனுடைய வார்த்தையை முழுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய இருதயத்தை பாவத்திற்குள்ளாக திருப்புவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயமோ உலகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நமக்கு காலதாமதமாகும் பொழுது, தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாட்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது, அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் வழி விலகி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டதென்றால் நிச்சயம் அது நிறைவேறும். சில நேரத்திலே தாமதிக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்களே உங்கள் சொந்த முயற்சிகளை பழைய பாவத்திற்கு உங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் தேவனுடைய கோபமானது கடுமையாக காணப்படும். உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுதந்திரமாய் இல்லாதபடி தடுத்து நிறுத்தி விடுவார். காரணம், இருதயமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பேதுரு வாழ்ந்த நாட்களிலே பேதுருவோடு கூட பொருத்தனை பண்ணின ஒரு குடும்பத்தை நீங்கள் அறிவீர்கள். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பொருத்தனை பண்ணி விற்றுவிட்டு தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது அதை வஞ்சிக்கிறார்கள். உன்னுடைய ஆஸ்தி உன்னுடையதா இருக்கும் வரையிலும் நீ எப்படி வேண்டும் என்றாலும் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணி அதை வஞ்சிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் மூழ்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நன்மைக்குரிய தேவ ஜனங்களே, அதே போலதான் நீங்கள் பொருத்தனை பண்ணி என் இருதயம் இனி தேவனுக்கென்று தான், இனி நான் வாழப்போவது கர்த்தருக்கென்று தான், என் சரீரம் முழுவதும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றிக்கொண்டு அவரே ஆளுகை செய்யட்டும் என்று நீங்கள் பொருத்தனை பண்ணி ஒப்புக் கொடுத்த பிறகு திரும்பவும் தேவ ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்துவீர்கள் என்றால் தேவனுடைய கோபமானது கடுமையாக மூலம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நீங்கள் நிற்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கோபத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏன் அநேகருடைய ஆசீர்வாதம் முழுவதும் தடுத்து நிறுத்தப்படுகிறது? ஏன் வாக்குத்தத்தமானது நிறைவேறாமல் போகிறது? இருதயத்திலே அவர்கள் உலகத்தை இச்சிக்கிறார்கள். சும்மா உதட்டளவிலே தேவனை துதிக்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லை. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டதற்கு காரணமே இருதயமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை யோசித்துப்பார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வழி விலகி போகும்படியான இருதயம் உனக்குள் இருக்கும் என்றால் எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முழு இருதயத்தோடு என்னை நோக்கிப்பார், உன் முழு உள்ளத்தோடு என்னை நோக்கிப்பார், உன் முழு சிந்தையோடு என்னை நோக்கிப்பார். ஆனால் உதடுகளினாலே துதித்து இருதயத்தினாலே எனக்கு விரோதமான கிரியைகளை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இஸ்ரவேல் ஜனங்க கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளாமல் போனார்களோ, அதே போல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற விடாதபடிக்கு, உன் இருதயத்தை தடையாக மாற்றி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். God bless you.